வெல்கம் டு மேக்ஸ் பை காலி. இப்போ நம்ம பர்சன்டேஜ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வித் கம்ப்ளீட் கான்செப்டோட. ஸோ குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 18% ஆஃப் 200 தான் எக்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கேட்குறது எக்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 36 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, when a number increased by 47.5, its result is 590. Find the number. Okay. ஸோ இது ஃப்ராக்ஷனில் எழுதணுன்னா 95 டிவைடட் பை 200. ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குல்ல, ஸோ கீழே 100 வந்துடும், அது 200 மாறிடும். ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா 1940 சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே அதாவது இதை டோட்டலாக ஆட் பண்ணோன்னா இந்த 59 தான் இங்கே 590 கொடுத்துருக்காங்க. கொஷினில் கேட்குறது 40 தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 400 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the value of 40% and 60% of 5/8 of a number is 339. Find the number. ஒன்றும் இல்லை, இதில் வந்து எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. 60/100 40/100 5/8 இதுதான் வந்து 339. ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 6 கேன்சல் பண்ணுவோம். 5 6 கேன்சல் ஆகாது. 2 பார்த்தோன்னா 113 இருக்க போகுது. ஸோ மற்றபடி இது 4 இதை கன்ஃபார்ம் 2. ஸோ 5 இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா 20. 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 20ஆல் இப்போ 113 × 20. ஸோ அப்படி பார்த்தோன்னா 226 இதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, if the number 5650 is increased by 15%, it will increase to 2. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா இந்த 5650 115 டிவைட் பை 100. ஸோ என்ன இருக்குன்னா 23 20ன்னு சொல்லியிருக்கோம். 0 கட் பண்ணிடலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 12995 கிடைக்கும். டிவைட் பை 2 பண்ணோன்னா 6497.5. 6497 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஸோ இஃப் 35% ஆஃப் எக்ஸு 45% ஆஃப் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ. ஸோ எக்ஸ் என்ன, எக்ஸ் வந்து 40. ஸோ 8. ஸோ 5 கட் பண்ணியிருக்கேன். இதுவே ஒய் வந்து பார்த்தோன்னா 7. ஸோ 8:7 தான் அதுக்கான ஆன்சரு. ஸோ இதை எப்படி டேரெக்டாக எடுத்தோன்னா இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 40 தெரிஞ்சிடும், ஒய் வந்து 35. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணி போட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, the mark of the student increased 10 to 12. Find the percentage. ஓகே, ஸோ 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் 10 × 100. ஸோ 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு,
the present value of building 1,28,000. After 1 year its value increased. Okay, 1,46,000 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த 0 கூட விட்டுருங்க. 128, அடுத்து 146. டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 18. இதில் 128 இன்ட்டு 100. ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த 9 கேன்சல் பண்ணி 2 கேன்சல் பண்ணுவோம். இங்கே வந்து 6, 4. ஸோ 900 டிவைட் பை 64 இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 14 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு the annual income of Somnath 24 lakhs. He pays 40,000 EMI for his vehicle every month. What percentage of his monthly salary spent on EMI? ஸோ வருஷத்துக்கு வந்து 24 லட்சம். ஸோ டிவைட் பை 12 பண்ணோன்னா 2 lakhs தான் அவங்களோட சேல்ரியாக இருக்கும். ஸோ அதில் 40,000ங்கிறது பார்த்தோன்னா 20% தான் இருக்கும். இது எப்படி நான் டேரெக்டாக சொல்கிறேன்னா, இப்போ அதில் 10% பார்த்தா இது 20,000. இதுவே 20%னா தான் 40,000 வரும். ஸோ அப்படியும் இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதை கட் பண்ணியும் சால்வ் பண்ணிக்கலாம். 20% தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு if income increases by 500, then how much consumption increases? Suppose MPC ஸோ MPCங்கிறது வந்து 1.2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தோன்னா இந்த 2 தான் 500. ஓகே, நம்மளுக்கு கேட்குறது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தானே. 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 250 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை, 6 hours 24 இதில் இன்ட்டு 100. ஸோ இது பார்த்தோன்னா என்ன 1 4 25% இருக்கும். நெக்ஸ்ட்டு what percentage is 15 minutes of 1 நாள். ஸோ அப்படின்னா 36. 15 இன்ட்டு இங்கே 36 இன்ட்டு இங்கே மினிட்ஸு இங்கே ஹவர், அதான் ஹவரில் கிடைக்கும். ஸோ 60. ஸோ இது சால்வ் பண்ணோன்னா ஆன்சரு 4 கேன்சல் பண்ணும்போது 25. இப்படி பார்க்கும்போது 25/26%. இதுலேயே அப்படி டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு if 60% of a number added to 120, if the result is the number itself 60% of a number. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 60% இது கூட 120 ஆட் பண்ணும்போது 100%க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 40% தான் 120. நம்மளுக்கு கேட்குறது வந்து இன்க்ரீஸ் ஆன அந்த இது result 60% of a number. ஸோ 60% என்னன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ 3, ஸோ 180 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு A salary is 20% less than B salary. What percentage B salary more than A? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்தாலே 20% இருக்கா. ஸோ இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்னா 80 100ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 20 டிவைட் பை 80 × 100 அவ்வளோதான். ஸோ இது என்ன இருக்குன்னா 25% இருக்கும். இது இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னா எப்படின்னா, இப்போ 1/5, ஸோ இது மைனஸ் தானே சொல்லியிருக்காங்க, லெஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக இந்த 5ஆல் இதை மைனஸ் பண்ணி கீழே டினாமினேட்டரில் போட்டுருங்க. நியூமரேட்டரில் அதே 1 தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே டேரெக்டாக 1/4 நம்மளுக்கு, அதாவது இந்த மாதிரி மைனஸ் பண்ணி போட்டிங்கனாலே டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நம்ம × 100 பண்ணும்போது 25% தான் வரும். நெக்ஸ்ட்டு global CO2 emission by world area were 22 billion tons in 1990. ஓகே, 2015 வந்து 36 மாறி இருக்கான். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இது நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணும், இந்த டன்னு அது இதுன்னு சொல்லி கொடுத்து குழம்புறதுலாம் தேவையே இல்லை. ஸோ ஏன் சொல்கிறேன்னா 22 36 சேஞ்ச் என்ன நடந்திருக்கு, 14 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் 22ல் × 100. ஸோ இங்கே என்ன இருக்குது போது 7 11. ஸோ 7/11னா 700 டிவைட் பை 11. ஸோ 6 அடுத்து 3. ஸோ 63.63 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி இதிலலாம் நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் ஆர் தி எக்ஸ்பெண்டிச்சர் பை த கம்பெனி மேக்கிங் incense sticks purchase 40%, employee salary 20%, maintenance 40%. Company pays total 50,000 salary. ஓகே, மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேலரி வந்து இங்கே நம்மளுக்கு கிடச்சிருக்கு 20%. இந்த 20 தான் வந்து 50,000. நம்மளுக்கு கேட்குறது மெயின்டெனன்ஸு 40 என்னன்னு கேட்குறாங்க. அப்படி டபுள் பண்ணி போட்டுருங்க 1 lakh, ஏன்னா அது 40 தானே கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 62% of a population of a city educated. If the number of illiterate people in the city 24,567. ஓகே, what is the number of educated people? 38 தான் வந்து இந்த 24,567. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 19ல் கேன்சல் பண்ணால் 2. நம்மளுக்கு தேவை வந்து இப்போ 62 தான் இதுன்னு சொல்லுவார். டோட்டல் எஜுகேட்டட் 62 தானே கேட்குறாங்க. ஸோ 31 பண்ணிட்டாலே போதுமே. இந்த சைடு 31. லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்கள், 3 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. இதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு on using antibacterial drug, it has been observed that the number of bacteria decreases by 4% on first hour. அடுத்து 5% இன்க்ரீஸ் ஆகுது 2வது ஹவரில், 3வது ஹவரில் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ இதில் வந்து அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் அமௌண்ட்டை யூஸ் பண்ணணுன்னு கூட தேவையில்லை. எதனால் சொல்கிறேன்னா, இங்கே பர்சன்டேஜ்லேயே கொடுத்துட்டு இங்கே பர்சன்டேஜ்லேயே தான் ஆன்சரும் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் படி போட்டோன்னா இப்போ -4 + 5 -4. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 1.02 அப்படி பார்த்தோன்னா இது 0.8ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ அந்த 10% இருக்குல்ல, அதாவது தேர்ட் இயர்க்குள்ளது, அதை இது பண்ணிட்டோனாலே வந்துடும். 0.8 இது வந்து 10 × 0.8 × 100. ஸோ இது பண்ணோன்னா என்ன வரும், இங்கே 10.8ன்னு சொல்லி வந்துடும். இங்கே வந்து பார்த்தோன்னா 0.08ன்னு சொல்லி வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 0.88ன்னு சொல்லி வரும், அது 10.88ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, an average Minu uses 15% of his monthly salary for shopping, going to a restaurant, mall. 40% goes to household expense, 45% வந்து savings. She spends 40,000. ஓகே, மொத்தம் 40,000 வந்து இது பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. ஆனுவல் இன்கம், மந்த்லி இன்கம் கொடுத்துட்டு ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. ஹவுஸ், ஓகே. இங்கே ஹவுஸ் ஹோல்டு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. 40% தான் 40னா 100% என்ன, 1,00,000 சொல்லி வரும். அதாவது இந்த 40 தான் 40,000. ஸோ இதில் வந்து நீங்கள் 100 பார்த்தீங்கன்னா 1,00,000 சொல்லி கிடச்சிரும். ஆனால் இதை இன்ட்டு 12 பண்ணணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து மந்த்லி கொடுத்துட்டு ஆனுவல் கேட்குறாங்க. ஸோ 12 lakhs தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, Surena works in a private company and her annual income 3 lakhs. He has a new car and old car. 5% income spent of upkeep of new car, 2% more than old one. The expenditure on the new one. What is the annual expenditure on maintenance both the vehicle? So 3 லட்சம். இதில் வந்து ஒரு 5%, அடுத்து 7%. அப்படின்னா என்ன, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 12% என்னன்னு சொல்லி பார்த்தா போதும். ஸோ இது 36,000 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, and an average Meenakshi spend 10% மந்த்லி சேலரி ஃபார் ஷாப்பிங்கு. அதுக்கப்புறம் அதே மாலுக்கும் இதுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 80% ஸ்பெண்ட் ஆன் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்ஸு, 10% சேவ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா அந்த 80 தான் வந்து, அதாவது இந்த 80% இருக்குல்ல, அதுதான் அந்த ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் தான் கொடுத்துட்டாங்களே 48,000. நம்மளுக்கு தேவை வந்து இது கேட்குறது மந்த்லி தானே கேட்குறாங்க 100. ஸோ அப்படி பார்த்தோன்னா 60,000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ டேட்டா 60,000 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 50% வந்து லீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6 லட்சம், Suman is the owner of the agricultural land. He leased it to third party for 5 years. Apart from income from these lease, he earns 6 lakhs as a salary. Okay. In 5 years, total income of agricultural land is 50% of income from 1 year is salary. Okay. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 6 லட்சம் வந்து
6 லட்சம் வந்து இன்கம் வருது 1 இயருக்கு. ஸோ 5 இயர்ஸ்க்கு பார்த்தோன்னா என்ன வரும்னா இங்கே இது 30 லட்சம் வரும். ஸோ இதில் 50% அக்ரிகல்ச்சர்லேருந்து ப்ராஃபிட் வருதான். அதாவது இதில் இந்த 6 லட்சத்தில் அப்படின்னா அது ஒரு 3 லட்சம். ஸோ 33 லட்சம்னு சொல்லி கிடச்சிரும். இது வந்து இந்த 33 லட்சம் எதுக்கானதுன்னா 5 வருஷத்துக்கான ப்ராஃபிட்டு. நம்மளுக்கு தேவை 1 இயருக்கு தான் வேணும். ஸோ இதை டிவைடட் பை 5 பண்ணோனாலே டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 5 பண்ணோன்னா 6,60,000 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் இயர் there were 16 boys in a school. Okay, the number decreased by 20% this year. How many girls are there in the school? If the number of girls வந்து 175%. Okay, ஸோ கேர்ள்ஸ் வந்து 175%, பாய்ஸ் வந்து 100%. ஸோ அப்படி பார்த்தோன்னா 4 இங்கே 7. இந்த 4ன்னு இருக்கிறது தான் இந்த 16 பாய்ஸில் 80% இன்ட்டு 100. ஸோ 8னா 848. ஓகே, இந்த 4 தான் அந்த வேல்யூனா 7 என்னன்னு சொல்லி பார்த்தா போதும். ஸோ டேரெக்டாக இது பண்ணோன்னா 1 2 2. ஸோ 4ன்னு முடிகிற அதாவது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 122 இன்ட்டு 7. ஸோ இது பண்ணும்போது யூனிட் டிஜிட் 4 வருது. இது மட்டும்தான் இருக்குது. இதுதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the income of x is 60% more y. Okay, x y z இவன் வந்து என்ன சொல்கிறான்னா 60% more than y. ஓகே, அதே மாதிரி இந்த இன்கம் ஆஃப் y is 40% more. ஓகே, இங்கே வந்து 8 5 இருக்கும். இங்கே வந்து 7, அதாவது 140 தானே. 140 இங்கே வந்து z வந்து 100ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 5ன்னு இருக்கும். இந்த 8 எப்படி இருந்துச்சுன்னா 160 தான் 8ஆக இது பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இதில் கேட்குறது எக்ஸையும் இசட்டையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ தேவையில்லை. 56 25. ஸோ எக்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது இசட்லேருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 31 அதிகமாக இருக்குது 25ல் இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 4. ஸோ 124 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the population of the village was 4 lakhs. It increased by 20% first year and 30% second year. What will be the population after these 2 years? ஸோ இதுக்கு சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் எடுத்துருங்க. ஏன்னா 20 + 30 அகெயின் 20 × 30 2 / 100. ஸோ வந்து 50 6. ஸோ 56ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ என்னென்னா இந்த 4 லட்சத்தில் வந்து 56% பார்த்தா 156% பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 156 × 100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 6,24,000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, what will be the population city after 2 years, which is currently 12 lakhs. Rate of growth 4%. ஓகே, 12 லட்சத்தில் வந்து இதில் வந்து 104% இன்ட்டு 100 அகெயின் 104 இன்ட்டு 100. ஸோ 2 கட் பண்ணிக்கலாம். அடுத்து 104 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி, அதாவது 100 பக்கத்தில் உள்ள நம்பருக்குலாம் ஈஸியாக ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 104 ஸ்கொயர்னால் இதில் 100லேருந்து இது எவ்வளோ கூடியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 4 கூடியிருக்கா, இன்னொரு 4 கூட்டிடுங்க 108. ஸோ 4ஓட ஸ்கொயர் என்ன, 4 16. இதுதான் அதோட ஸ்கொயரோட வேல்யூவாக இருக்கும். இப்போ 12 × 10816 இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இதோட ஆன்சர் வந்து
1,29,2 இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஒரு 0 மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதுபடி பார்த்தோன்னா 12,100,97920 ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the number of people in the town increased by 3% beginning of each year. The present population வந்து 30 லட்சம். The population after 3 years. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, இது கண்டிப்பாக பெருசாக தான் போகும். 30 லட்சம் இதில் 103/100 அகெயின் 103/100 அகெயின் 103/100. ஸோ இது டைரெக்டாக 2 0 4 6 2. ஸோ எல்லாமே கரெக்டாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ யூனிட் டிஜிட் எல்லாத்துலேயுமே ஒன்று தான் இருக்குது. இப்போ 103 ஸ்கொயர் பார்த்தோன்னா அதே தான் போனதில் பார்த்த மாதிரி 103. ஸோ அங்கே வந்து 3 அதிகமாக இருக்குது. ஸோ 106 ஆக்கிடலாம். இங்கே 3 ஸ்கொயர் 0,9. ஸோ இதுதான் அதோட ஸ்கொயரோட வேல்யூவாக இருக்கும். 16,009. இதில் வந்து அகெயின் 103 இதில் வேறு ஆப்ஷனே இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும். 103 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து, இதை நான் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலை, பட் ஆனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 ஃபஸ்ட்டு இது பண்ணிடுங்க. 2 0 ஆட் பண்ணி விட்டு அடுத்து 3 மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். மோஸ்ட்லி இந்த ஸ்ப்ளிட் அண்ட் மெர்ஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதுக்கான வேல்யூ வரும் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. இது இப்போ அகெயின் 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை பண்ணோன்னா நம்மளுக்கான ஆன்சரு. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, during first year the population of town is increased by 10%. ஓகே. செகண்ட் இயர் டிக்ரீஸ் பை 9%. அதுக்கப்புறம் ஓவராலாக உள்ளது கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளதை கேட்குறாங்க. ஸோ 110/11/10 11/10 அடுத்து 9/10. இதுதான் வந்து இங்கே 4,73,220. ஸோ இதை ஃபஸ்ட்டு 9 கட் பண்ணுவோம். 36 தான். 11 கட் பண்ணுவோம். 11 கண்டிப்பாக கட் ஆகணும். 4 அகெயின் இங்கே 3 இருக்கும். ஸோ 3 டைரெக்டாகவே போயிடும். அடுத்து 0 அடுத்து 2 0. ஓகே. இப்போ வந்து 9 கேன்சல் பண்ணுவோம். 4 7 8. ஓகே. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? இதில் 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிரும், அவ்வளோதான். 4,78,000 4,78,000. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி இன்க்ரீசஸ் பை 5% per annum. த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் 1,87,220. வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி ஏ இயர் ஆகும்? ஒரு வருஷம் கழிச்சு என்னன்னு சொல்லி கேட்குறான். ஒரு வருஷத்துக்கு அப்போ முன்னாடி உள்ளது தான் கேட்குறான். ஓகே ஓகே. அப்படின்னா 1,85,220. இதுதான் வந்து இங்கே வந்து 21. ஸோ 20னா இது டேரெக்டாக 21 கேன்சல் பண்ணி பார்ப்போம். 21 கேன்சல் பண்ணுறது 7 கேன்சல் பண்ணுவோம். 3 2 4 6 0 சொல்லி வரப்போகுது. ஸோ அது 3 அகெயின் கேன்சல் பண்ணும்போது
8820 சொல்லிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 1,76,400 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, in 2018 the population of a colony become 54,000. Okay, increase the rate of 5% per annum in the population of colony 2 years ago. ஸோ அதே போன கொஷினில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 105/100 again 105/100. இதுதான் வந்து இந்த 54,000. இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக பெருசாக தான் போகும். இதை வந்து 20 21 போட்டுடலாம். ஸோ இதுக்கு இது கேன்சல் பண்ணிக்கலாம். அது 2 கட் பண்ணோன்னா அது கட் பண்ண முடியாதில்ல. நான் இப்படி கட் பண்ணேன். ஒரு நிமிஷம். ஸோ 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே தான் போகும். இந்த 3ல் கேன்சல் பண்ணோன்னா இங்கே வந்து 35. இங்கே வந்து என்ன வரும்னா இது 1, இங்கே 18ன்னு சொல்லி வரும். அங்கேயும் அகெயின் 3ல் கேன்சல் பண்ண 35, இங்கே 6. ஸோ இங்கே என்ன ஆகும்னா இதோட இதை கட் பண்ணும்போது இங்கே வந்து 7, இங்கே வந்து 20. அகெயின் இது கட் பண்ணும்போது இங்கேயும் 7, வந்து 4. ஸோ 6,000 × 400 / 49. ஸோ இது என்ன ஆகும்? 20 சிம்பிளாக 240ன்னு வச்சுக்கோங்க. 0 கூட கன்சிடர் பண்ண வேண்டாம். இல்லை அதையும் எடுத்துக்குவோம். ஸோ இதை வந்து 49 மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி இன்க்ரீஸ்டு பை 10%, தென் வந்து 8% கம்மியாகுது. ஸோ சக்ஸஸிவ் தான். 10 - 8 - 10 × 8/100. ஸோ 0 இதாயிரும். 0.8. இங்கே வந்து 2 - 0.8 1.2 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு, த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் 15,625. இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 8%, 12% 2 consecutive years, but decreases by 22% third year. Okay, what will be the population of the town at the end of third year அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 15 இதை வந்து டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம்? 25. ஏன்னா 25ஓட கியூப் தான் வந்து 15,625. ஸோ இப்படி எழுதிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 108. இந்த 108 வந்து 4ஆலே டிவைட் பண்ணியே போட்டுக்கிறேன். ஸோ 27/20. அகெயின் இங்கே என்ன இருக்கும்? 28/20. 25, சாரி 25. அகெயின் 25. இங்கே வந்து என்ன இருக்குன்னா இது டிக்ரீஸ் 22%னா 78/100. ஸோ இங்கே 25 கட் ஆகிரும். இந்த 25 கட் ஆகிரும். இந்த இதுக்கு இது கட் ஆகிட்டு 4ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா இதையும் இதை கட் பண்ணிடலாமே. ஸோ டைரெக்டாக என்னாகும்? 7ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது 27 × 7 × 78. ஸோ யூனிட் டிஜிட் இது பார்த்தோன்னா 49, 58, 72 தான். ஸோ இந்த இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இதில் ஒரு 9 மல்டிபிள் இருக்குது. ஸோ 9 மல்டிபிள் செக் பண்ணி பார்த்தோன்னா
இங்கே 4 4 8 9. ஸோ இதே 10 ஆயிடுச்சு. இது 9 மல்டிபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ த 20% of the population of the city died due to war. Okay, 5% of remaining population died to an epidemic. கரண்ட் பாப்புலேஷன் வந்து 15,200. வாட் இஸ் த பாப்புலேஷன் பிஃபோர் த வார்? ஸோ வார்னால் என்ன ஆகுதுன்னா 80%, அதாவது 4/5. இதில் வந்து இன்னும் எபிடமிக்கால் இன்னும் கூட ஒரு 5% கம்மியாகிடுது. இதுதான் வந்து இங்கே 15,200ன்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கு கேட்குறது இந்த எக்ஸு தானே கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த 5ஆல் இது கட் பண்ணோன்னா இங்கே வந்து 1 4 19ன்னு சொல்லி வரும். ஸோ 19னா இங்கே வந்து 8ஆல் டைரெக்டாக கேன்சல் ஆகும்ல. ஸோ 8 இங்கே வந்து என்னது அகெயின் கேன்சல் ஆகும்போது 2ன்னு சொல்லி வந்துடும். ஸோ 20,000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, when 10% of the inhabitants of a village die to cholera, panic set in during which is 25% remaining inhabitants left in the village. The population then reduced to 450. Find the number of original inhabitants. ஓகே, ஸோ எக்ஸின்ட்டு அதே போன சம்மில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இங்கே 3/4. ஸோ இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஸோ 9ஆல் கட் பண்ணோன்னா இங்கே 36. ஸோ 5 450ன்னு சொல்லியிருக்கு. இங்கே இதில் கட் பண்ணோன்னா 15. 15 × 4 6000 அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the population of a city 8,000 if the number of male increases by 8%. இந்த ஃபீமேல் வந்து 12%. ஓகே, ஸோ இது மிக்சர் அண்ட் லிகேஷனில் சால்வ் பண்ணலாம். ஸோ 8%, 12%. ஓவரால் வந்து என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 680 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது எதில் 8000 × 100 போட்டோன்னா இந்த 4 கட் பண்ணோன்னா 2. இங்கே வந்து 17/2ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே 17 போட்டு இங்கே இந்த 2 சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி விட்டுறலாம். ஸோ என்னவாக இருக்குன்னா 16. இங்கே வந்து 16, இங்கே வந்து 24. ஸோ இதுக்கு இது பண்ணும்போது 1, இங்கே வந்து என்னவாக இருக்கும் 3, 7ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டினில் கேட்குறது வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேலு. இது வந்து மேலு, இது வந்து ஃபீமேலு. ஸோ 1 தான் நம்மளுக்கு வருது. ஸோ இங்கே வந்து 1000 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, what will be the difference in population 3 years ago and 2 years ago the home term? ஓகே, இப்போ 2 years ago என்னவாக இருந்திருக்குன்னா இது ஸ்கொயராக இருந்திருக்கும். எப்படி சொல்கிறேன்னா 4ஓட இப்போ 25 எப்படி எடுத்துக்கலான்னா என்ன இருக்குது இன்க்ரீஸ் தானே இருக்குது. 4 வந்து 5 ஆகிருக்கும். ஸோ அப்படின்னா 2 இயர்ஸ்லனா 16 25 ஆகிருக்கும். 3 இயர்ஸில் வந்து என்ன ஆகிருக்கும் க்யூப் ஆகிருக்கும். 64 ஆகிருக்கும், 125 ஆகிருக்கும். நம்மளுக்கு இங்கே வேல்யூவில் கொடுத்தது கரண்ட்டு, அதாவது இந்த 1,80,000 இருக்குல்ல, இதுதான் 1,80,000 தான் வந்து 125. 1,80,000 தான் வந்து 125. நம்மளுக்கு தேவை வந்து இந்த 16 என்னன்னு சொல்லி பார்த்தா போதும். இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1440ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு டைரெக்டாக ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, if a fraction y by x become 6/7,
நியூமரேட்டர் வந்து அதாவது ஒய் வந்து இன்க்ரீஸ்டு பை நியூமரேட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா 112 ஆகுதான். ஓகே, டினாமினேட்டர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ்டு பை 2. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், 98 ஆகும். ஸோ இதனால் இது வந்து 6/7 மாறி இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணோன்னா இங்கே வந்து 8 இங்கே வந்து 7ன்னு சொல்லியிருக்கோம். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிரும். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக ஒய் வந்து 6ன்னும், ஸோ அதையும் கேன்சல் பண்ணுவோம். 3 4 ஒய் வந்து 3 4ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 3/4 தான் அதுக்கான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு, இஃப் த நியூமரேட்டர் ஆஃப் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ்டு பை போன சம் மாதிரியே தான். ஆனால் இதில் வந்து எக்ஸ் ஒய்லாம் கொடுக்கல. நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்க்ரீஸ்டு பை, ஸோ நம்மளே அசியூம் பண்ணிக்குவோம், எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இது வந்து 110 ஆகுதான். கீழே வந்து என்ன ஆகுது, 95 ஆகுது. ஸோ இதனால் வந்து 4/5 மாறி இருக்குது. ஸோ இதால் இது கேன்சல் பண்ணோன்னா 19. ஸோ 19 × 4ன்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸு பை ஒய் ஈக்குவல் டு 76/110 இருக்கும். பட் ஆனால் இது ஆப்ஷனில் 11 கேன்சல் ஆகாது. ஸோ இதை 2ல் கேன்சல் பண்ணோன்னா 38/55ன்னு வந்துடும். ஸோ பி தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, அனில் ஸ்பெண்ட் 40% ஆஃப் இன்கம் ஆன் ரெண்ட்டு, 40% ஆஃப் ரிமைனிங் இன்கம் ஃபார் மெடிசன்ஸு. சேவிங்ஸ் வந்து இந்த 7200. ஓகே, ஸோ இது 60/100 அகைன் 60/100. இதுதான் இந்த வேல்யூ தான் வந்து 7200. நம்மளுக்கு எக்ஸு தான் கேட்குறான், இனிஷியல் சேலரி தானே கேட்குறான். ஸோ என்ன பண்ணலான்னா 36. ஸோ இதுவே டேரெக்டாக 72ன்னு சொல்லி கட் ஆயிரும். ஸோ 20,000 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, எவ்ரி மந்த் எக்ஸ்பென்ஸ் 16% இஃப் இன்கம் ஆன் ட்ராவல். ஓகே, 40% வந்து கிராசரிக்கு, 14% மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு. லெஃப்ட் வித் சம் ஆஃப் 9630. ஸோ மொத்தம் எவ்வளோ இருக்குது, இங்கே 40, இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 30. ஸோ 70. மிச்சம் இருக்க அந்த 30 தான் வந்து 9630. நம்மளுக்கு தேவை 100 என்னன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணோன்னா 3 2 1 321. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இல்லை, எதனாலனா ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போட்டக்கூடாது, ஆனுவல் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், 32100 × 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சராக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, a person makes a monthly payment of an amount equal to the 15% monthly salary towards loan repayment. He spends 75% remaining salary and saves 425. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட் 15%னா 85/100. இங்கே வந்து 1/4 ரிமைனிங் தானே. ஸோ இதுதான் வந்து 425. ஸோ இதை டேரெக்டாகவே 5ல் கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 5ல் டேரெக்டாகவே கேன்சல் ஆகிரும். 20. ஸோ 2000 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். மோகன் ஸ்பெண்ட் 20% இஸ் டோட்டல் மந்த்லி சேலரி, ஹவுஸ் ரெண்ட்டு 50% வந்து ரிமைனிங் சேலரி, ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸு. சேவிங்ஸ் வந்து 10,600. ஸோ என்னென்னா இதே மாதிரி தான், போன சம் பார்த்த மாதிரி தான். எக்ஸ் ×
80/100 இன்ட்டு 50%. அகெயின் அதான் 1/2 போட்டுக்கலாம். 1/2 இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், 4 கேன்சல் பண்ணால் 2 அகெயின் 2ன்னு தான் வரும். ஸோ 6. ஸோ 265 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அதாவது 26,500 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, an employee salary was first increased by 10%, reduced 10%. இது ஆல்ரெடி ஒரு சம்மில் நான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 10% இன்க்ரீஸ் ஆகி அகெயின் 10% டிக்ரீஸ் ஆகுதுனாலே அதை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 100 பண்ணிடலாம். அதாவது a² டிவைடட் பை 100 இதுதான். ஸோ 100 ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை 100 பண்ணோன்னா என்ன வரும், 1. ஆனால் அது கண்டிப்பாக நெகட்டிவில் தான் வரும். ஸோ டிக்ரீஸ் 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு, if a price of a tomato increased by 25%, Sudha wants to spend only 15% more on tomato. Okay, then they calculate percentage of reduction of quantity tomatoes obtained by Sudha. ஸோ என்ன பண்ணலாம், 100ல் இருந்துட்டு 115 ஆகுது. ஸோ வந்து எனது 25, 23 இதில் வந்து 2/25 × 100. ஸோ 8% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, Mirdal daily working hours increased by 25% and hourly wages increased by 20%. By what percentage his daily income increases? ஸோ இதில் வந்து டைமு, இங்கே வந்து வேஜஸ்ஸு, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் வந்து இன்கம்மாக கிடைக்கும். அதாவது டைம் இன்ட்டு வேஜ் தான் வந்து இன்கம்மு. ஸோ டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் பை 4லேருந்து 5 ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 5லேருந்து 6 ஆகுது. ஸோ 20, 30. ஸோ 2, 3ன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1, 2ல் 100. ஸோ 50% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the price of a bike was increased by 10%, again 8%. what will be the net? ஸோ இதை எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்லேயே போட்டுடலாம்ல. 10, 8 அகெயின் இந்த 10 × 8 டிவைட் பை 100. ஸோ இதே மாதிரி இது ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. 18, ஸோ 0.8ன்னு சொல்லி வரும். ஸோ 18.8 தான். நெக்ஸ்ட்டு, due to reduction of labor force in the factory reduces by 30%. Okay, what percentage working hours must be increased restored original production? ஸோ 10லேருந்து 7 ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா எவ்வளோ இதாக இருக்குன்னா 3 இதிலிருந்து 7 இன்ட்டு 100. ஸோ 300 டிவைடட் பை 7. ஸோ இது சால்வ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக கேன்சல் ஆகாது. 42, 6/7 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the price of a petrol increases by 52%. what person should its consumption reduced so that expenditure increased by only 14%. ஸோ இந்த மாதிரி சம்மந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 152 ஆயிருக்கு. ஸோ கன்சம்ஷன் வந்து
114 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா 38. இது எதுலேருந்து கம்மியாக இருக்குன்னா 152 இன்ட்டு 100. ஸோ இதை போட்டோம்னாலே நம்மளுக்கு 25% தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the magazine reduced by 30%, sale increased by 70%, total revenue will be. ஸோ இது என்ன பண்ணலாம், இதை நான் மோஸ்ட்லி எப்படி சால்வ் பண்ணுவேன்னா 30 இருக்கா, ஸோ 70 ஆகிருக்கும். ஸோ அகெயின் என்னாகும், 70ல் 70%, ஸோ 7 49, இதில் வந்து 49 கூட்டிட வேண்டியது தான். ஸோ வந்து 119, ஸோ 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, ரவி சேலரி வாஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு பை 50%, ஸோ 25%ன்னு வரும். இது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்ல, அதுபடி பார்த்தீங்கனாலே கரெக்டாக தான் இருக்கும். இல்லைனா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ்னாலும் போடலாம். 50 ப்ளஸ் எங்கேயும் 50 அகெயின் 25, ஸோ 25 தான் அதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the salaries of P and Q together amount of 2000. P spent 95% of salary. Okay, Q spent வந்து 85% of his salary. If now their savings are same, Pயோட சேலரி என்னன்னு சொல்லி கேட்குறான். ஸோ என்னென்னா, இதுக்கு ஃபார்முலா எப்போதுமே இன்கம்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸு. ஸோ வந்து பியோட இது வந்து இந்த 5%, அதாவது நான் இது சேவிங்ஸை கணக்கு பண்ணுறேன். Q வந்து 15%. இது எடுத்துட்டோம்னாலே P/Q வந்து என்னன்னு கிடைக்கும், 3/1ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது இந்த 4 தான் வந்து 2000. ஸோ கேட்டிருக்கிறது வந்து பியோட சேலரி 3 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1500 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். தேங்க்யூ.